காரை பயப்படாமல் போகிறேன். நான் நிற்கிற திருகோணமலை மாவட்டத்தில் கடலோரமாக தான் நான் நிற்கிறேன். இந்த இடத்துல இருந்து 196 கிலோமீட்டரில் தான் அந்த பெங்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புயல் உருவாகுவதற்கான அந்த தாளமுக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கடல் பார்த்தீங்கன்னா கடுமையான கோபமாக இருக்குது. நான் அதிகமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு இந்த கடல் கோபமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. மனிதர்கள் மேலே கோபமா இல்லைன்னா இந்த இலங்கை தீவின் மேலே கோபமா, என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. மனிதர்களினுடைய தவறான செயற்பாடுகளால் தான் இந்த இயற்கை அனர்த்தம் எல்லாம் ஏற்படுது. ஆனால் கடுமையான கோபமா இருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்கும்போது தெரியுது. நான் இந்த அளவுக்கு இந்த கடல் கோபமாக இருந்து பார்த்ததே இல்லை. இந்த கடல் பார்த்தீங்கன்னா சாந்தமான கடல், அழகான முறையில் குளிக்கலாம், பாதுகாப்பாக இந்த இடத்துல நாங்கள் விளையாண்டுட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது பயமா இருக்கு. நாங்கள் இதில் நிற்கக்கூடாது, சுனாமி வந்தாலும் வருமோ, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக கோபமாக இருக்கிறத நம்மளால பார்க்கும் போதே தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கு. நான் இன்றைக்கு திருகோணமலை மாவட்டத்தில் சில இடங்களை சுத்தி காட்ட போறேன் பாருங்க. கூடுதலாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான மக்கள், எல்லா இடத்துலையுமே பாதிப்பு தான். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமாக மக்கள் பாதிக்கப்பட்டு சில மாணவர்கள் எல்லாம் உயிரிழந்திருக்கிறாங்கன்ற செய்தியை கேட்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. இந்த நேரத்தில் மக்கள் கவனமாகவும் அவதானமாகவும் இருங்க. தவறான செயற்பாடுகள் இல்லாமல் பொறுப்புடன் செயற்படுங்க. அதை தான் சொல்லுவேன். யார் யாரால உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு இருக்க கொடுக்க முடியும்னா கொடுங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள வீட்டை தண்ணி இருக்கு, நீங்க மேல்மாடி வீட்டில் இருக்கிறீங்கன்னா கூப்பிட்டு உங்களோட வீட்டில் தூங்குறதுக்கு ஒரு இடத்தை கொடுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில கட்டாயம் ஒரு மனித நேயத்தோட நடந்து கொள்ளுங்க. சில இடங்களை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த இடம் திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்புக்கு போகும்போது இருக்கிற பிரதான வீதி, அந்த வீதியால தான் போறோம். கிண்ணியா நகரத்தை தாண்டி போகும்போது வாரணும் தான் இந்த இடம். இதுல பாருங்க, மேகம் சும்மா கருமேகமா தான் இருக்குது. கடலும் பாருங்க, கடல்ற நிறத்திலேயே இல்லை. கடல் மட்டமும் உயர்ந்துட்டு, அதே மாதிரிக்கு கடல் நீரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு, அதே மாதிரிக்கு சூரியனை பார்த்தே மக்கள் நாங்கள் எல்லாருமே சூரியனை பார்த்தே ஒரு 10-15 நாள் இருக்குமென்று நினைக்கிறேன். இதே போலதான் அந்த கருமேகம் பாருங்க, இப்ப கருப்பு கலர்ல இருக்கு. இதே மாதிரிதான் 10-15 நாளா இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து இன்றைக்கு மழை குறைவா தான் பெய்யுது. ஆனா காலையில பெஞ்சிச்சு அதிகமா. இப்ப பாத்தீங்கன்னா மழை பெய்யல, குறைவா இருக்கு. ஆனா காத்து கூடுதலா இருக்கு. புயல் வந்துருமோன்ற பயம் போல இருக்கு. ஆனா இன்னொன்று, இந்த நம்ம காட்டுற இடமெல்லாம் ஒரு சாதாரணமான இடங்கள் தான். ஆனா இதை விட மோசமான மட்டக்களப்புல எல்லாம் சில கிராமத்தை பார்க்க போனா அப்படியே அந்த கிராமமே வெள்ளத்தால மூழ்கி போயிருச்சு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி வாழ்வாங்க? அவங்க எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போவாங்க? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு துன்பமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க இயற்கைக்கு எதிராக எவ்வளவு மோசமான அநியாயத்தை செய்யறோமோ அந்த அளவுக்கு மனித குலத்துக்கு எதிராக இயற்கை அனர்த்தங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு. இந்த கடலை பாருங்க, கடல் நிறத்திலேயே இல்லை, மோசமா இருக்கு. இதை பார்க்கும்போதே பயமா இருக்கு. பைக் ஓடி கொண்டு போகும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைக் ஓடே இல்லை, அந்த அளவுக்கு காத்து தள்ளுது. அந்த மாதிரிக்கு சில விஷயங்கள் இருக்குது. சில குடும்பங்கள், சில வீடுகள் எல்லாம் அவங்க இழந்து, அவங்களோட என்னென்ன அவங்க வச்சிருக்க போறது பெரிய சொத்து பத்து இல்லை, ஆனாலும் இருக்கிற கொஞ்சம் அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இழந்துட்டு நிற்கதியா நிற்கிற வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, இந்த பாருங்க மறுபடியும் மழை பெய்யுது. இந்த மழையில பைக் ஓடவே இல்லை, வாகனத்தை ஓடவே இல்லை, அந்த அளவுக்கு காத்து தள்ள தொடங்குது. அந்த மாதிரிக்கு அந்த மழை பெய்யுதுல்லோ, மழை பெய்யும் போது சின்ன கல்லாலைகளை எரிஞ்ச எப்படி இருக்கும், அந்த மாதிரிக்கு வேகமாக தான் அந்த மழை துளிகள் விழுது. அதே மாதிரிக்கு இது மோதூர் ரவுண்ட் அபவுட் இந்த இடத்தால போனோம். அப்படியா இருந்துச்சுன்னா சம்பூருக்கு போகலாம். அந்த இடத்துல பாருங்க வெள்ளமா இருக்கு, பயங்கர வெள்ளமா இருக்கு. அப்ப அதுல சொன்னாங்க, இந்த பைக்ல வாகனத்துல போக முடியாது தம்பி, போனீங்கன்றா நீங்களும் சேர்ந்து ஒரு அடியா தான் போகணும்னு சொல்ல, அப்படியே இன்னொரு வழியால நாங்க பாதையால போறோம். அந்த பாதையிலையும் பாத்தீங்கன்னா தண்ணி தான். அப்ப இதாலையும் போக முடியுமா அப்படின்னு யோசிச்சு முன்னுக்கு கார் ஒன்று போகுது. அப்ப முன்னுக்கு ஒரு வாகனம் போகுது தானே, சரி பாப்பம் போக முடியுமா இருந்துச்சுன்னா போக முடிஞ்சு யோசிச்சேன். இதுல பாருங்க, இந்த வீடுகள்ல இருக்கிறவங்களோட வீடு உள்ளுக்கெல்லாம் தண்ணி. அப்ப இவங்கெல்லாம் எப்படி வாழுவாங்கன்னு
அரசாங்கம்ன்ட்டு ஒன்று இருக்குண்டா, இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இதை பார்க்குறீங்கண்டா, அனர்த்தம் எல்லாருக்குமே பாதிப்பு தான். ஆனாலும் இந்த நீரெல்லாம் வந்து வடிஞ்சி கடலுக்குள்ளே போகக்கூடிய மாதிரிக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், செயற்பாடுகளை செய்யணும். இல்லையண்டா மறுபடியும் ஒரு அனர்த்தம் வந்தால் இது போல தான் மறுபடியும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால சரியாக செய்யணும். பாருங்கள், இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 அடி தாழ்பத்துக்கு இந்த தண்ணி நிற்கிது நினைக்கிறேன் நான். அந்த மாதிரிக்கு நிற்கும்போது எப்படி மக்களால் அந்த இடத்துல வந்து இந்த பாருங்கள், சின்ன பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கவலையாக இருக்குது. அதுகள் விளையாண்டு கொண்டு இருந்தாலும் அவங்களோட வாழ்வாதாரத்தை யோசிச்சு பாருங்கள். சரியான கஷ்டமான துன்பமான விஷயம். இதெல்லாம் சாதாரணமாக தண்ணி தேங்கி இருக்கிற இடத்த நான் காட்டுறேன். மட்டக்களப்பில் எல்லாம், ஏன் திருகோணமலையிலேயே சில இடங்கள்ல வந்து மோசமான, சிந்திச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்படியெல்லாம் ஒரு பாதிப்பு வந்தால் எப்படி அந்த குடும்பம் வந்து வாழுவாங்க. அந்த மாதிரிக்கு மோசமான இடங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே கவலையாக இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கொள்ளணும் இந்த சூழ்நிலை வந்து சுமூகமாக கூடிய சீக்கிரம் முடிஞ்சு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு கடவுளை தான் வேண்டணும். வேற மனிதரால நம்மளால என்ன செய்ய முடியும்? அதனால முடிஞ்சவங்க உங்களோட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சாப்பாடுகள் இருந்தா சாப்பாடு கொடுங்க. தங்குறதுக்கு உங்களுக்கு வீட்டுல வந்து ஒரு பகுதி இருந்தா கொடுங்க, கை கொடுங்க. இரக்கமாக மனிதநேயத்தோட செயற்படுங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். வேற என்னது பாருங்க, இதுல இருக்கிற சில வீடியோக்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாத்துக்கோங்க. எல்லாம் கை காலெல்லாம் கழுவி கொண்டு தான் வருதுங்க.